உடனே ஒன்று சொல்றமா, யாராலையும் போகல, எல்லாம் ஒன்னாலதான் போச்சு. சொல்றதையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறைக்கிற. ஆனா அவ இதையெல்லாம் மீறினவ. இன்னும் என் மனசை விட்டு நீங்காம நீந்தி விளையாடிக்கிட்டு இருக்கானா, நீயே அவ யாருன்னு புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயா பெரியவரா இருக்காரு, ஆனா பேசுற விதம் தான் சரியில்லை. யாரா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை வேணும். தம்பி தம்பி தம்பி, யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. அவன் வீட்டுக்கு போனாலே இருக்கிறது இல்ல, அதான் இங்க பார்த்துட்டு போலான்னு வந்தோம். தம்பி, பார்த்தா நல்ல அந்தஸ்தில் உள்ளவங்க மாதிரி தெரியுது. ரகு உங்க நண்பனா? நல்ல நண்பன் போங்க. இல்லைண்ணா அது வேற ஒன்றும் இல்லை டாக்டர் சார். வேதகிரி என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ஒரு சின்ன கம்பெனி. இங்கே ரகு வந்து ஒரு சாதாரண மேனேஜர் வேலை பார்க்குறான். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்க. உங்களுக்கு ரகு ஃப்ரெண்டா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் தான் வேதகிரி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பரமாத்மா கிருஷ்ணனுக்கு ஏழை குசேலன் நண்பனா இல்லையா? அதானே. நாங்க குசேலனை விட சிறப்பான இடத்துல தான் ரகுவை வச்சிருக்கோம். ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களை விட சின்னவங்களை அவ்வளோ குறைவா மதிப்பிடக்கூடாது. ஐ திங்க் திஸ் ஷோஸ் யுவர் இக்னரன்ஸ். தம்பி, நீங்கள் இங்கிலீஷில் பேசினா எனக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் நடவுட பாவனை, படிப்பு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அந்தஸ்தில் உள்ளவங்க மாதிரி தெரியுது. ஆனால் ரகு அந்த அந்தஸ்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட அருகது இல்லாதவன். அவனை தேடி நீங்கள் வந்திருக்கீங்களே, அதை நினச்சா தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. சார், ரகு ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்கான். வரது கொஞ்சம் நேரமாகும், பரவாயில்லைங்களா? சார், ஒரு விஷயம், ரகு எங்களோட நண்பன். அவனை நாங்க அவன் இவன்னு உரிமையா பேசலாம். நீங்க அவன் முதலாளி, நீங்களும் பேசலாம். அதுக்காக போற வருவங்கள்லாம் ரகுவை அநியாயமா பேசுறது உங்க கம்பெனிக்கு அழகா சார்? ஐயா பெரியவரா இருக்காரு, ஆனா பேசுற விதம் தான் சரியில்லை. யாரா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை வேணும். தம்பி தம்பி தம்பி, யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஹலோ, உங்க வேலையை எங்களால செய்ய முடியும், ஆனா எங்க வேலையை உங்களால செய்ய முடியாது. பொழுது போகாம சும்மா தின்ன பேச்சு பேசுறது எங்க வேலை இல்ல. நீங்க பேசுங்க, ஆனா ரகு இருக்கும்போது பேசுங்க. பெரியவங்களுக்கு அதுதான் மரியாதை. ஆஹா, அப்படின்னா என்னைய தின்ன பேச்சு பேசுறேங்கிறீங்களா? வேதகிரி, என்னடா இவங்க யாருன்னு நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லியும் இவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. புரியாம பேசிக்கிட்டு இருக்க. சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல சார். பரவாயில்லைங்க, அடுத்த முறை ரகுவை பார்க்க வரும்போது கட்டாயம் சாப்பிட்டு போறோம். சரி. அப்புறம் சார் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. உங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆளை உங்க எதிரிலே ஒருத்தர் விமர்சிக்கிறார்னா அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது. அப்படி நீங்க அனுமதிச்சீங்கன்னா ரகுவை நீங்களும் நம்பலன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, அவன் திறமைக்கு அவனுக்கு இதை விட நல்ல வேலை எங்களால் வாங்கி தர முடியும். ஆனா அவன் தான் எங்க முதலாளியை விட்டு வர முடியாது நடப்பிடிக்கிறான். சார், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ரகு இங்க இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன். அப்போ வந்து நீங்க அவனை பார்த்துட்டு போகலாம். சரிங்க. சரிங்க சார். சரி, வரோம். வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வரோம். வரங்கய்யா. ஏண்டா, அவனை வேலையை விட்டு அனுப்பியாச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னமோ சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கா? டேய், மூளை இருக்கடா உனக்கு. சொன்னா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா? ரகு அவங்களுக்கு ஃப்ரெண்டுடா. அவங்க அவன் பக்கம் தான் நியாயத்தை பேசுவாங்க. பிரச்சனைன்னு வந்தபோது நான் உன் பக்கம் பேசினேன்ல, அந்த மாதிரி தான் எல்லாமே. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க உன் மேல கோவப்படுவாங்க. உன் மேல கோவப்பட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது, நான் கோவப்படுவேன். எதுக்கு தேவையில்லாம இந்த தகராறு? எப்படியும் ரகுவை இவங்க மீட் பண்ணுவாங்க. அவனே இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். இவங்க கூட 2-3 தடவை நான் இல்லாத போது இங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் எனக்கே தெரியும். சரிப்பா, நான் வரேன்.
அந்த ரகு பையன் மன்னிப்பு கேட்டு வேலை கிளைக்கு வாரேன்னு சொன்னான்னாக்க அந்த வாசப்படி மிதிக்க நீ விட வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? நானே போய் கூப்பிட்டாலும் அவன் இங்க வரமாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல உன் கோவத்தை அடக்கு. அவனை பத்தி தெரியும், இன்னும் என்ன பத்தி அவனுக்கு ஒன்றும் தெரியல. புறப்படு புறப்படு. ஷோ பா. அம்மா சாப்பிட வாங்கம்மா. சாப்பாடு எங்கடி கொள்ளுது? இங்க நடக்கிற நடப்பெல்லாம் பார்த்தா செத்து தொலைலாம் போல தோணுதுரி. அம்மா என்ன வார்த்தை பேசுறீங்க? பின் என்னடி, 2 நாளா நானும் பாக்குறேன், உங்க அண்ணன் முகமே சரியில்லை. நடப்பன மாதிரி போறான் வரான், கேட்டா என்னென்னமோ சொல்லி மழுப்புறான். என்ன விஷயம்னே தெரியல. எல்லாம் என்னாலதாம்மா. நான் வேணா செத்து போறேம்மா. நான் தானே தப்பு செஞ்சேன். ஐயோ, நீங்க போயிட்டா அப்புறம் அண்ணனுக்கு நிம்மிக்கு வேற யார் இருக்கா? அம்மா அழாதீங்கம்மா. நீங்க அழறதுக்கு காரணமே நான் தானே. அம்மாடி, நீ என்னடி செய்வ? தப்பெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டியடி, அதுவே எனக்கு போதும். ஏய் நிம்மி, இங்க வாடிங்க. இதோ வரேம்மா. இந்த நேரத்துல அங்கேயே நிக்கிற? இதோ வரேன் இரு. ஐயோ ஏமா ஏன் கத்துற? அண்ணன் வரறான்னு பார்த்தேன். ஏய், முதலாளி எங்கயாவது வேலையை அமுச்சிருப்பாரு, இப்ப வந்துருவான். அம்மா, சங்கரனாவும் தமிழனாவும் வந்துட்டு போனது அண்ணங்கிட்ட சொன்னீங்களா? நான் சொல்லல. ஏமா? சங்கரும் தமிழும் பேசின முறையே சரியில்லடி. சங்கர் வருத்தப்பட்டு பேசினா, அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்குடி. அதான் அது என்னன்னுதான் எனக்கு புரியல. ஐயோ என்னம்மா? என் விஷயமா தான் இருக்கும். சங்கரண்ணன் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவராலதான் இவ்வளவு நடந்ததுன்னு நம்ம அண்ணனும் நினைக்கிறாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனாலதான் ரகு அண்ணாவை சமாதானப்படுத்த சங்கரண்ணாவும் தமிழண்ணாவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா வந்துட்டாண்டி. ஏன்பா இவ்வளவு நேரம்? அண்ணே, நாங்களும் உங்களை 2-3 நாளா பார்த்துட்டு தான் இருக்கோம். நைட்ல ரொம்ப லேட்டா வரீங்க. ஏன்ன ஓனர் கிட்ட ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல கதிரோட அப்பா ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாரா? ஏண்டா ரகு வாயே திறக்க மாட்டேங்கிற? கடை வேலையா எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தியான்னு கேட்டேன். இனிமே மார்பிள் கடைக்கு போற வேலை இல்லம்மா. என்னடா சொல்ற? போச்சுமா, எல்லாம் போச்சு. என் மான மரியாதை எல்லாம் போச்சுமா. ரகு, முதலாளி கிட்ட ஏதாவது தகராறப்பா? அவரா உன்னை வெளியில போ சொன்னாரு? அவரு மட்டும் சொல்லியிருந்தா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்போமா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேதகிரி தாமா. வேலையை விட்டு வெளியில போன நாய் என்ன துரத்தாத குறைய சொன்னாங்கம்மா. ரகு, என்னடா இது நடந்து ஒரு 2-3 நாள் ஆச்சுமா. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் தச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் யாராலமா? ஏண்டா அவங்க எதுக்காகடா உன்னை வேலையை விட்டு துரத்தணும்? நான் எவ்வளவுதான் ஒழுக்கமானவனா இருந்தாலும் இதெல்லாம் என்ன சுத்தி இருக்கவங்க செஞ்ச தப்பு. இப்ப என்ன பாதிச்சிருக்குமா? என்னடா ஒழுக்கம் பாதிச்சு போச்சு? யாரால பாதிச்சு போச்சு? நீயா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஏமா சொல்ல மாட்டேன்? இப்ப சொல்லுவ இந்த பேச்சு? அன்னைக்கு கதிரப்ப இங்க வந்தப்ப எங்கம்மா போச்சு? இதெல்லாம் எங்க போச்சு? பேசுற பெருசா அன்னைக்கு எப்படி பாடப்படுத்தின? நான் இங்க தானே மறந்தேன். எவ்வளவு நான் தடுத்திருப்பேன். சும்மாறா சும்மாறான என்ன தானே பிடிச்சி சமாதானப்படுத்தின.
டேய், அந்த ஆளை திட்டினதுக்கும் நீ பேசுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஒழுக்க எங்க போச்சு, யாரால கெட்டு போச்சுன்னு கேட்டல. உனே ஒன்னு சொல்றமா, யாராலையும் போகல, எல்லாம் ஒன்னாலதான் போச்சு. சொல்றதையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறைக்கிற. இங்க வந்த கதிரப்பாவை என்ன கேள்விலாம் கேட்டமா நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி இருக்குன்னு கேட்டலமா. இப்ப அந்த வேதகிரி என்னையும் முதலாளியும் தூண்டி விட்டு என்ன வேலையை விட்டு அமைச்சிட்டான். எல்லாம் யாராலமா? ஒன்னாலமா? ஆமாண்டா, என்னாலதான். ஏன் அப்படி சொன்ன? எனக்கு பிடிக்காத சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். அது தப்பாடா? அது தப்பா? சொல்லுங்கடி, நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. காரணம் அது இல்லம்மா, உனக்கு பேராசை. சங்கர் பெரிய விஞ்ஞானி, அவனை கட்டி கொடுத்துட்டா உன் பொண்ணு பேரோட போரோட இருப்பா அப்படிங்கிற பேராசை, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அதுவும் கெட்டு இதுவும் கெட்டு நடு ரோட்ல நிக்க. இதெல்லாம் போதாதுன்னு சங்கர் வீட்டுல போய் சண்டை வேற போட்டிருக்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மா அப்பாவும் ஆசைப்படுவாங்க. அதுக்காக கூடு விட்டு கூடு பாயக்கூடாதுமா. இவ்வளவுக்கு காரணம் இத நிக்குது பாரு மரம் மாறி, இவதான். இவ மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுமா. அதனால என் சிநேகிதம் போச்சு, பாசம் போச்சு, ஏன் என் வேலையும் போச்சு. போ அண்ணா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அம்மாவும் அதான் நினைக்கிறாங்க. அதுக்காக அம்மாவை நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. அம்மாவை பத்தி நாங்க ஏதாவது சொன்னா கூட நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே, எங்களால தாங்க முடியலன்னு. இனிமே இந்த வீட்டுல உங்க இஷ்டப்படிதான் எல்லாமே நடக்கும். நானும் சரி, கமலாவும் சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் நடப்போம். என்ன மன்னிச்சு. சரி, இப்ப என்ன நடந்து போச்சு? நீங்க ரெண்டு பேரும் அழுவுறீங்க. ஏமா அழுவுறீங்க? அழுவாத. என் வேலை போனதை பத்தி கூட நான் கவலைப்படலமா. என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு பாரு. அந்த ஆத்திரத்துல இல்லாம நான் இப்படி எல்லாம் பேசுறேன். என்னை பத்தி உனக்கு தெரியலமா. கோவம் வந்தா கொந்தளிச்சு போயிடுவேன். சரி, நீ போய் சாப்பிட எடுத்து போ. போமா, போனிமே. மா, சரி விடுமா. கோவத்துல ஏதோ திட்ட. இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க. அழாதம்மா ப்ளீஸ். ஹே ராஜா, நான் உன்னை எப்படி எல்லாம் திட்டேன்டா, நீ என்ன மன்னிச்சு. ஐயா அப்படிலாம் பேசாதம்மா. சரி வாமா சாப்பிடலாம், வா. சரி. வசந்தி, அம்மா, எதுக்கு பாட்டு நிறுத்தின? போடு. சரிங்கம்மா. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சித்ரா, எக்ஸலண்ட், கிரேட். நானே ஆடுன்னு சொன்னா ஆடிட்டோரியத்துல வந்து பாத்துக்கங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நீயே காத்துல மிதக்கறிய சித்ரா. அது உங்களுக்கு தெரியாது சங்கர். நான் இந்த பாட்டை கேட்கும்போது என்ன நானே மறந்துடுவேன். மீரா கிருஷ்ணனை நினைச்சு ஏங்கி ஏங்கி பாடுறது. இத கேட்டா யாருமே மனசிறங்காம இருக்க மாட்டாங்க, யாருமே கண்ணீர் விடாம இருக்கவே மாட்டாங்க. இந்த காலத்துல பழைய பாட்டுக்கு தாளம் போட்டு ஆடுற பொண்ணு நீதான். கலை கண்ணோட்டத்தோட பார்த்தா எல்லாமே புதுசுதான் எப்பவுமே. உண்மைதான் சித்ரா. இசையில இருந்துதான் ஆடல், பாடல், மொழி எல்லாமே வளர்ந்திருக்கு. சரி, சிதம்பரம் போனீங்களே, எப்படி இருந்துச்சு? அதுவும் இசை மேதைகளை உருவாக்கிய ஊர்தான். சரி, நான் கேட்டது சிதம்பரத்துல பாராட்டு விழா நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு? ஏக வரவேற்பு. யாரு? ஊர் ஜனங்க தான். பேசுனீங்களா? என் பேச்ச ரசிச்சு கேட்டவங்க தான் ஏராளம். ஓ, ரசிக்காதவங்க கூட இருக்காங்களோ? நான் பேசினத லாஜிக்கா தப்புன்னு சொன்னவங்களே கைத்தட்டி ஆரவாரிச்சாங்கன்னா பாத்துக்கேன்.
அப்ப கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சிதம்பரத்துல ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த ரசிகர் மன்றத்துல எல்லாம் உடன்பாடு இல்ல சித்ரா. ஆனா ஒரு ரசிகை மட்டும் அவளை அறியாம கை தட்டிக்கிட்டே இருந்தா. எனக்கே ஆச்சரியமா போச்சு. மத்தவங்க பாராட்டினது கூட எனக்கு 2ஆம் பட்சம்தான். ஆனா சந்தோஷப்பட்டு அவ கை தட்டினது எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாவே நான் நினைக்கிறேன். சிதம்பரத்துல ரசிகையா? சாதாரண ரசிகை இல்ல சித்ரா. என் சப்த நாடிகளையும் சோதிச்சு பார்த்த ரசிகை. சிவனே என் சமய சஞ்சீவின்னு சதா சொல்லிக்கிட்டு இருந்தவ நான் சாதாரணமா பேசின பேச்சுக்கே கைத்தட்டியே அபிஷேகம் பண்ணிருக்கானா அது எனக்கு கிடைச்ச வெற்றி தானே. என் நாட்டியத்தையே மீறி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கானா உண்மையிலேயே அவ பெரிய ரசிகை தான். சித்ரா, உன்னுடைய அற்புதமான ஆடல், நம்பிக்கையான நட்பு, சுத்தமான மனசு இதெல்லாம் பரஸ்பர அன்புனால ஏற்பட்டது. ஆனா அவ இதையெல்லாம் மீறினவ. இன்னும் என் மனசை விட்டு நீங்காம நீந்தி விளையாடிக்கிட்டு இருக்கானா நீயே அவ யாருன்னு புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். சித்ரா, நான் பொண்ணு பார்க்க போனப்போ என்னையே வேண்டான்னு சொன்னாலே அவதான். ஓ, வாழ்த்துக்கள். அப்போ அவ உங்களை நெருங்கிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் எதுக்கு தாமதம்? அவளை எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அடைஞ்சிட வேண்டியதானே. தேங்க்யூ சித்ரா, தேங்க்யூ. சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல சித்ரா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க நிஜமா சாப்பிட்டீங்களோ இல்லையோ அவளோட நினைப்பே உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. ஆமா, அப்படியே இருக்கலாம். ஓகே சித்ரா, நான் கிளம்புறேன். நினைப்பு வந்துருச்சா? ஆமா, அம்மா ஞாபகம். அம்மா தேடிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே சித்ரா, பாய். பாய். பாத்து வாமா. என்னம்மா, யாரையுமே காணோம்? தெரியலையே. என்னாச்சுமா? அதோ வரமா. வணக்கங்க. வணக்கம் சார். ஓஹோ, நீங்களா? எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கீங்க. என்ன விஷயங்கிறத சொல்லிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியே வேலை இருக்கு. ஏய், ஒழுங்கா வேலையை பாடுறா. காது வரைக்கும் வாய் நீளும்.